தென்னகத்தின் காசு என்றழைக்கப்படும் பவானி கூடுதுறை காவிரியில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை ஒட்டி பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்க கேட்போம். மேகநாதன், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி நகரில் காவிரி ஆறு, பவானி ஆறு மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறை சங்கமமாக விளங்கும் தென்னகத்தின் காசு என்று அழைக்கப்படக்கூடிய புகழ்பெற்ற பவானி கூடுதுறை காவிரி ஆற்ற ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மாகாளி அமாவாசை உள்ளிட்ட முக்கிய தினங்களில் கூடுதுறையில தங்களுடைய மூதாதையர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்து கூடுதுறை காவிரி ஆற்றில் புனித நீராடினால் தங்களது குடும்பத்தில் நன்மை பெருக்கும் என்ற ஐதீகம் கடைபிடிக்கப்பட்டு இதன் காரணமாக பார்த்தோம்னால் அந்த தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என பல்வேறு மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய லட்சக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர். அதே போல இந்த தினத்தில் திருமணம் ஆகாத இளம் பெண்களும் இளைஞர்களும் கூடுதுறை கோவிலில் பரிகாரம் மேற்கொண்டு விட்டு காவிரி ஆற்றில் புனித நீராடி விட்டு கூடுதுறையின் மூலவர் தெய்வமாக விளங்கக்கூடிய சங்கமேஸ்வரரை வழிபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பரிகார பூஜைகள் மேற்கொண்டு விட்டு 3 நதிகள் சங்கமிக்கும் இடமாக விளங்கும் பவானி கூடுதுறை காவிரியில நீராடினால் நன்மை பிறக்கும் என்ற ஐதீகம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளானது மிகவும் பிரசித்தி பெற்ற நாளாக உள்ளது. மேலும் இந்த தை மற்றும் ஆடி அமாவாசை தினங்களை காட்டிலும் புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த மாகாளி அமாவாசை தினத்துல மற்ற அமாவாசை தினங்களில் வரக்கூடிய கூட்டத்தை காட்டிலும் இன்றும் சற்று கூடுதலாக கூட்டம் வர தொடங்கியுள்ளது. மேலும் இன்று அதிகாலை 4 மணி முதல் பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கு காவிரி ஆற்றில் இறங்கி புனித நீராடுவதற்கும் பரிகாரங்கள் மேற்கொள்வதற்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில இன்று காலை 4 மணி முதலே பொதுமக்கள் பலரும் குவிய தொடங்கினர். இதன் காரணமாக பவானி நகரம் முழுவதுமாகவே மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா பவானி நகருக்குள்ள கனரக வாகனங்கள் மற்றும் இதர வாகனங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு புறவழி சாலை வழியாகவும் அதே போல நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வழியாகவும் மாற்றுப்பாதையில் அனுப்பப்பட்டு பவானி நகருக்குள்ள கூடுதுறை கோவிலுக்கு பரிகாரம் மேற்கொள்ள வரக்கூடிய வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. அதே போல அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் மட்டும் அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இன்று கோவிலுக்கு வருவார்கள் என்பதன் காரணமாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பவானி டிஎஸ்பி ரத்னகுமார் தலைமையில 200க்கும் மேற்பட்ட போலீசாரும் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சரவணகுமார் தலைமையில பவானி நகரம் முழுவதும் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சரி செய்யும் பணியிலும் அந்த வாகனங்களை மாற்றுப்பாதையில் அனுப்பி வைக்கப்பட்டு ஈடுபட்டு வருகின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பார்த்தோமானால் பொதுமக்கள் தொடர்ந்து வருகை என்பது அதிகரித்தே வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மேகநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.